வணக்கம். அப்ரஹாம் லிங்கன் ஜனாதிபதியாக பதவியேற்ற பிறகு ஒரு கூட்டத்திலே ஒரு செல்வந்தர் கூறினார், அப்ரஹாம் லிங்கன், உங்களுடைய அப்பா செருப்பு தைக்கும் ஒரு தொழிலா, மறந்து விடாதீர்கள். என்னுடைய குடும்பத்துக்கு அவர் செருப்பு தைத்து கொடுத்திருக்கிறார் என்று. உடனே லிங்கன் சொன்னார், ஆம், மறக்கவில்லை. என்னுடைய அப்பா செருப்பு தைக்கும் தொழிலாளி. உங்கள் குடும்பத்துக்கு மட்டுமல்ல, நிறைய பேருக்கு செருப்பு தைத்து கொடுத்திருக்கிறார். அந்த செருப்பினுடைய தரம் உங்களுக்கு தெரியும், நீண்ட காலம் பாவிக்கக்கூடியது. இதுவரையும் எந்த புகாரும் கிடைக்கவில்லை. உங்கள் குடும்பத்திலே ஏதாவது குறை நிறை இருந்தால் என்னிடம் கூறுங்கள், எனக்கும் செருப்பு தைக்க தெரியும் என்று கூறினாராம். எல்லோரும் நினைத்தார்கள் லிங்கனை அவமதித்து விட்டார்கள் என்று சுற்றி இருந்தவர்கள் நினைத்தார்களாம். இப்பொழுது எங்களை சுற்றி இருப்பவர்கள் எதிர்மறையான விஷயங்களை எங்களுக்குள் புகுத்த நினைப்பார்கள். அநாகரிகமான வார்த்தைகளால் பேசுவார்கள், வேதனையடைய செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கத்திலே. ஆகவே அந்த எதிர்மறையான வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் உடனடியாக கப்பட்டு மனம் சோர்வடைகின்றீர்கள் என்றால் அது சுற்றியிருப்பவர்களது தவறு அல்ல, உங்களுடைய தவறு. அந்த எதிர்மறையான வார்த்தைகளை நீங்கள் உள்ளெடுப்பது தான் முக்கியமான தவறு. சிரித்து கொண்டு கடந்து விட்டால் அது உங்களை எந்த அளவிலும் பாதிக்காது. ஒரு கப்பல் மூழ்குவதற்கு முக்கியமான காரணம் எல்லோரும் நினைப்பார்கள் சுற்றி இருக்கக்கூடிய கடல் என்று. கடல் அல்ல, அந்த கப்பலில் இருப்பவர்கள் தான். ஆகவே இந்த கடல் போல சுற்றி இருப்பவர்களது எதிர்மறை வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்கி உங்களுடைய வாழ்க்கையை இழக்க கடந்து செல்லுங்கள். எதுவுமே நிரந்தரம் அல்ல. காலம் எல்லாவற்றுக்கும் பதில் சொல்லு. இன்று காலை 9 மணியிலிருந்து வானொலியிலே 12 மணி வரையும் தென்றல் பண்பலையிலே நான் உங்களோடு நல்லதொரு தலைப்போடு வானொலியில் சந்திப்போம். Have a nice day. Happy Wednesday.